ஹாய் மக்களே, வாங்க இன்றைக்கி வெந்தயக்கீரையில் சப்பாத்தி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். என்னடா வெந்தயக்கீரையில் சப்பாத்தியா அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். ஆமாங்க, வெந்தயக்கீரையை நிறைய பேர் ஒதுக்கிடுவாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா அது கசக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அது அப்படிலாம் கிடையாதுங்க. நம்ம எதில் சேர்க்குறோம், எப்படி சமைக்கிறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் அந்த கசப்புத்தன்மை இருக்கும் உங்களுக்கு. குழந்தைங்க இப்போல்லாம் ரொம்ப விரும்பி சப்பாத்தி சாப்பிட்றாங்க அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி அந்த கீரையை நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணிவிட்டு, ஒரு தடவைக்கு 2 தடவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு, மண் இல்லாமல் நீங்கள் பொடுசாக கட் பண்ணி இந்த மாதிரி சப்பாத்தி மாவில் அதில் மிக்ஸ் பண்ணி பிசைஞ்சு வச்சுட்டு சப்பாத்தி செஞ்சு கொடுத்து பாருங்கள், எப்படி சாப்பிட்றாங்கன்னு பாருங்கள். அது எப்படி அது கீரையாக என்னதுன்னு கூட கண்டுபிடிக்க முடியாது. நமக்கும் ரொம்ப நல்லதுங்க உடம்புக்கு இந்த வெந்தயக்கீரையில் சாப்பிடும்போது. அது மட்டும் இல்லை, இந்த வெயில் காலத்துக்கு இந்த மாதிரி வெந்தயக்கீரையெல்லாம் அடிக்கடி வாங்கி நீங்கள் சேர்த்துக்கோங்க. பருப்புலையும் இந்த மாதிரி கொஞ்சமாக எடுத்து நம்ம மிக்ஸ் பண்ணி சேர்த்து சமைச்சிக்கலாம். நிறைய போடாமல் கொஞ்சமாக சேர்க்கும் போது அந்த கசப்புத்தன்மை தெரியாது இல்லையா? நீங்கள் குழந்தைங்களுக்கு ஈஸியாக இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்கள், விரும்பி சாப்பிடுவாங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.